श्रीमती रमादेवी। श्रीमन्महापूर्णकुलाब्धि चंद्रम गोपाल सूर्येन्द्र तनूजरत्नम तत्प्राप्त वेदार्थ युगार्थ बोधम श्री श्रीनिवास गुरुम आश्रयामः। वर्तदेशीय कृपापात्रम वरवर मुनि गुणोद्भवम आचार्य हृदय प्रवीणम वंदे संपत्कुमारं गुरुम श्रीशैलेश दयापात्रम दीवत्यादि गुणार्णवम यतीन्द्र प्रबलम वंदे रम्यजा मातरम मुनिम यो नित्यमच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैक सन्दोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये। இந்த சுயப்பதியான சர்வேஸ்வருடைய கிருபையாலே ஸ்ரீ ராமானுஜ அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம், எவ்வளவோ அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் இருக்கு. ஸ்ரீராம அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் இருக்கு, ஸ்ரீ நிருசிம்ம அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் இருக்கு, ஸ்ரீ கிருஷ்ண அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் இருக்கு, ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் இருக்கு. ஆக இந்த 108 அர்ச்சனை நாமாவளின்னு சொல்றவே அந்த நாமாக்கள் எல்லா தேவதைகளுக்கும் தான் இருக்கு. 33 கோடி தேவதைகளுக்கும் இருக்கு, ஆழ்வார்களுக்கு இருக்கு, ஆச்சாரியர்களுக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த ராமானுஜ அஷ்டோத்தர சதநாமாவளிங்கிறது நித்திய அனுசந்தானத்துல ஒன்று. ஆக அந்த எம்பெருமானார் வைபவத்தை நாம எல்லாம் சேவிக்கணும். அந்த எம்பெருமானாரே நமக்கு பரதெய்வம் தேவதை அப்படிங்கிறத ஆர்த்தி பிரபந்தத்துல ஸ்ரீ மணவாள மாமுனிகள் வெளியிட்டு அருளியுள்ளார். அதனால நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே இராமானுஜன் என்று சொல்லுமினே என்று சுழப்புயில் வாயமுதம் பறக்கும். ஆக எந்த நாமாவை சொன்னா நமக்கு வாயமுதம் கிடைக்குமோ, தேனும் பாலும் அமுதும் கண்ணலுமாக ஒத்தது பகவன் திருநாமங்கள். அந்த பகவன் நாமாவை சொல்றதுனால நமக்கு அந்த எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். அப்பேற்பட்ட அந்த பகவன் நாமாவை சொல்லாதனால் எனக்கு ஒரு பட்டினி நாளே என்கிறார்கள் ஆழ்வார்கள். நமோ நாராயணாய என்று சொல்லாதனால் நமக்கு பட்டினி நாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்வாடி கெடும் இடராயவெல்லாம் கேசவா என்ன கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் சின்னம் நாரணமேன்னு இந்த நாம வைபவத்தை ஆழ்வார்கள் எல்லாம் நமக்கு காட்டி கொடுத்துள்ளார்கள். ஆக அந்த எம்பெருமானுடைய திருநாமமானது தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாக தித்திக்கிறது அப்படின்னு ஆழ்வார்கள் பாசுரங்களிலே பாடியுள்ளார்கள். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் திருநாமம் தேனும் பாலும் அமுதுமாக இருக்கிறது. அதே சமயம் இன்னொரு ஆழ்வார் சொல்றார், இந்த ஆழ்வார்களுக்கு வேணா எம்பெருமான் திருநாமம் தேனும் பாலும் அமுதுமாக தித்திக்கட்டும், எனக்கு என்னன்னா நன்னி தென்புருகூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே. அதனால பெருமன தேன் பால் கண்ணல் அமுதல் தித்திக்கும்னு சொல்றார். எல்லாமே இனிப்பு வகைகள், திதிப்பு பதார்த்தங்களை வைத்துக் கொண்டு இவர்கள் நாவு தித்திக்கிறது என்கிறார்கள். நான் கூறுகிறேன், வன்குருகூர் நம்பின்னு சொன்னான், திருக்குருகூர் நம்பின்னு சொன்னான், அன்னைக்கும் அமுதூரும் என்ன ஆவுக்கே அப்படின்னு அந்த மதுரகவி ஆழ்வார் தன்னை மட்டும் சேர்த்து சொல்லிட்டார். அன்னைக்கும் அமுதூரும் நம் நாவுக்கேன்னு நம்மளையும் சேர்த்துடலாம். இல்லை உங்களுக்கு பகவத் அனுபவத்திலேயே உங்களுக்கு இந்த முழுமையான ஈடுபாடு வரலை. அந்த பகவன் நாமங்களை சொல்லி சொல்லி துவாபரே அச்சை என்று யதாப்னோதி ததாப்னோதி கலவு சங்கீர்த்திய கேசவம், அந்த நாம சங்கீர்த்தன ருச்சி உங்களுக்கு போதாதுன்ற அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளவு பெரிய பலம் உண்டாம். பகவன் நாமாக்களை சொன்னான். காவலில் புறனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துளிதறிகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே மூவுலகு உண்டுமிழ்ந்த முதல்வ நீ நாமம் கற்ற ஆவலி புறமை கண்டாய் அரங்கமான அருளானே ஏ எம்பெருமானே அப்படின்னு தொண்டடி கொடியாழ்வார் எம்பெருமானுக்கு உபதேசிக்கிற. உன் நாமத்தை கற்றேன், எனக்கு
நமன் தமர் தலைகள் மீது. இந்த நமன் தமர் தலை, இந்த யமன்கிறவர்கள் இவர்கள் மீது காலை வைக்க முடியுமா? எல்லோரும் யமன் வந்து கொண்டு போயிடுறான், அந்த யமனுக்கு மேல காலை வைக்கிறேங்கிறாரே, நமன் தமர் தலைகள் மீதேன்னு சொல்றாரே, அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டோம். பெரியவாச்சாம்பிள்ளை வியாக்கியானத்துல சொல்ற, எம்பெருமானுடைய திருநாமங்களை அண்டை கொண்ட பலத்தாலே நமன் தமர் தலைகள் மீது என்கிறார். ஆக அந்த பகவன் நாமத்தை நன்னா அறிஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த யமகிங்கர சம்பாதத்துல யமன் சொல்றான் தன்னுடைய கிங்கரங்கள்ட்ட, நாராயணான்னு சொன்னாலோ கேசவான்னு சொன்னாலோ மாதவான்னு சொன்னாலோ அந்த 1008 நாமம், அதுல எந்த நாமாவை சொன்னாலும் அவர்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள், அவர்களை பிரதட்சணமாக சுத்தி வந்து கைகூப்பி கொண்டு வந்து விடுங்கள். அப்படி அந்த பகவன் நாமாவை சொல்லக்கூடியவர்களை விஷ்ணு தூதர்கள் வந்து அழைத்து செல்வார்கள் பிரம்மரதத்திலே. நாம் அந்த கர்ணபாசத்தை வீசி, அந்த பாசக்கையில வீசி நாம் அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டாம். அந்த பகவன் நாமாவை சொல்லாம அந்த பகவன் நாமால ருச்சி இல்லாதவர்களை நாம் அந்த பாசக்கயிறை போட்டு இழுத்து அடித்து நொறுக்கி கொண்டு இங்க வரலாம். ஆனால் அந்த ஸ்ரீவைஷ்ணவர்களை கண்டால் அவர்கள் பகவன் நாம சங்கீர்த்தனத்திலே ஊறியவர்கள். அதனால அவர்களை கண்டால் 3 முறை வலம் வந்து சேவித்து கொண்டு வந்து விடுங்கள், விஷ்ணு தூதர்கள் வந்து அவர்களை பார்த்து கொள்வார்கள் என்று இந்த யமகிங்கர சம்பாதம் ரொம்ப விசேஷமா இருக்கிறது ஸ்ரீமத் பாகவதத்துல. அப்பேற்பட்ட அந்த பகவன் நாமா அந்த திருநாம பலத்தை அண்டை கொண்ட பலத்தாலே நமன் தமர் தலைகள் மீது என்கிறார் தொண்டடிப்பொடி ஆழ்வார். தொடக்கமாக எல்லா ஆழ்வார்களுமே சொல்லியிருந்தார். இருந்தாலும் உங்களுக்கு வேணா பகவன் நாமா தேனும் பாலும் பொதுவாக தித்திக்கட்டும். இந்த மாதிரி அந்த நம்மாழ்வாருடைய திருநாமம் இருக்கே, அது பகவன் நாமாவை காட்டு ரொம்ப உயர்ந்ததா இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த பகவத் ருச்சியே நான் வரல, அப்புறம்னா பாகவத் ருச்சி வரணும்னு சொல்லி அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டுன்னு எல்லாரையும் சேர்த்து கொண்டு பல்லாண்டு பாடினார் பெரிய ஆழ்வார். ஆனா மதுரகவி ஆழ்வார் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே நன்னி தென்குருவூர் நம்பி என்ன கால். அதனால திருக்குறுங்குடி நம்பின்னு ஒருத்தர் இருக்கார். அதனால மதுரகவி ஆழ்வார் கவனமா பெரிய வன்குருகூர் நம்பி, திருக்குறுகூர் நம்பி அப்படின்னு அந்த குருகூரை சேர்த்துத்தான் அந்த நம்மாழ்வாரை குறிப்பிடுகிறார். முதல்ல நம்பின்னு பேர் கொடுத்தது ஆழ்வாருக்கு இந்த மதுரகவி ஆழ்வார் தான். ஏன்னா நம்பினா எல்லா நற்குணங்களும் பொருந்தியவர்னு அர்த்தம். ஆக ஆழ்வார் நம்மாழ்வார் அந்த பகவத் குணத்துல எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களில ஆழங்கால் பட்டு முழுக்க குணானுபவம் பண்ணினார். அந்த குணபூர்த்தி அவர்கிட்ட இருக்கு. அவர் வந்து ஞான தேசிகன், முழுமையான ஞான பூர்த்தி அவர்கிட்ட இருக்கு, அனுஷ்டான பூர்த்தி அவர்கிட்ட இருக்கு. இப்படி எல்லாமே அந்த நாராயணனுக்கு மேல அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அந்த நாராயணனுக்கும் உபதேசம் பண்ணுவார் நம்மாழ்வார். அதனால அந்த பகவன் நாமாவை காட்டிலும் இந்த நம்மாழ்வார் திருநாமங்களை சொல்லுவோம். மாறன்னு சொல்லுங்கோ, சடகோபன்னு சொல்லுங்கோ, நம்மாழ்வார்னு சொல்லுங்கோ, காரிமாறன்னு சொல்லுங்கோ, வழுதி வளநாடன்னு சொல்லுங்கோன்னு சொல்லி இப்பேற்பட்ட அந்த ஆழ்வாருடைய திருநாமம் தான் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு சொல்லி அந்த அமுதனா அறிகின்றே இருக்கேன். சரி, அப்ப எதை சொல்லி பொழுதுபோக்குவேன்னு கேட்டோம் மதுரகவி ஆழ்வார. அவ அது அற்புதமா சொன்னார். காவின் இன்னிசை பாடி திரிவனே. இங்க நம்ம ஆழ்வாருடைய இந்த பாவோட இன் அந்த இன்னிசை பாடி திரிவனே. நான் பாட்டை பாடல, பாவின் இன்னிசைன்ற பா வேற இன்னு வேற இசை வேற, இதெல்லாம் விசேஷம் அந்த இசைக்கு. அப்படி அந்த மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியை கொண்டுதான் பொழுதுபோக்குவோம். ஆனால் நாம சங்கீர்த்தனம் நம்மாழ்வாருக்கு பொழுதுபோக்குறதுக்கு நம்மாழ்வார் அருளி செய்த அந்த 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லி அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே அப்படின்னு சொல்லி அந்த மதுரகவி ஆழ்வாருக்கு அந்த நம்மாழ்வாருடைய திருநாமத்துல ஒரு ருச்சி, அந்த ருச்சியை நான் அனுபவிச்சுட்டேன், எனக்கு முழுமையா கிடைச்சிருக்கு, எனக்கு முழுமையா பொருந்தும். அதனால அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு அடியனுக்கு தெரியல.
ஒருவேளை உங்களுக்கு ருச்சி, அந்த ருச்சி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்களும் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கே நீங்க சொல்லிக்கோ. இப்படி ஒவ்வொருத்தரையா சொல்ல ஆரம்பிச்சுட்டா எல்லார் நாவுக்கும் அது வந்துடும் சொல்லி மதுரவி ஆழ்வார் சொல்லிட்டாராம். உடனே பார்த்தார் திருவரங்கத்து அமுதனார். இல்லை இல்லை, நீர் அன்னைக்கும் அமுதூரும் என்னாவுக்கேன்னு தான் சொல்லியிருக்கே. அமுது ஊறத்தான் செய்யறது, அந்த அமுது வெளியே வரல. ஆனா நான் சொல்றேன் ஒரு திருநாமம், சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பத்தர ஓடும் படியிருள்ளீர் உரைக்கின்றனன் உமக்கியான் அறஞ்சீரும் முருகலியை துறக்கும் பெருமை ராமானுஜன் என்று சொல்லுவினே. அந்த ராமானுஜன் நான் எழுத்த சொல்லுங்களே, சுரக்கும் திருவும் உணர்வும். அப்போ உங்க மனசில் உள்ள அந்த அஜானங்கள்லாம் விலகி, அறியாமையெல்லாம் விலகி, நல்ல புத்தி, சுரக்கும் திருவும் உணர்வும், ஒரு கைங்கரிய ஸ்ரீ, கைங்கரிய செல்வத்தை பெறுவீர்கள், ஞான செல்வத்தை பெறுவீர்கள், பகவத் செல்வத்தை பெறுவீர்கள். இப்படி திருவும் உணர்வும் எல்லா விதமான ஸ்ரீயும் உங்களை வந்து சேரும். சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும். ஒருவேளை அந்த நாமாவை ராமானுஜன், எதிராஜன், எம்பெருமானார், உடையவர், பாஷ்யக்காரர், இப்படி அந்த அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரத்துல வடுகநம்பி தொகுத்து கொடுத்துருக்கார். எம்பெருமானாருக்கு சஹஸ்ரநாமமும் இருக்கு. அவருக்கும் அந்த 1008 நாமா, அந்த 1008 நாமால ஏதாவது ஒரு நாமாவை சொன்னேன்னா சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும். இந்த வாயமுதம் அன்னைக்கும் அமுதூரும்னு அங்கேயே ஊராது, வாயமுதம் வெளியே வந்து பறக்குமா. இருவினை பற்றற ஓடும், முன் செய்த வினை, பின் செய்த வினை, பிராரத்த கர்மா, சஞ்சித கர்மா, அனுபவித்துக் கொண்டிருக்கிற கர்ம வினை, சேர்த்து வைத்திருக்கிற கர்ம வினை, இரண்டும் பற்று அற ஓடும், வாசனையோடே நம்மை விட்டு விலகும். படியிருள்ளீர் உரைக்கின்றனன் உமக்கியான். இந்த மாதிரி நீங்க கேளுங்க இந்த திவ்ய நாமத்தை. இந்த பூலோக வாசிகளே, படியிருள்ளீர் பூலோக வாசிகளே, நான் உங்களுக்கு உரைக்கின்றனன் உமக்கு யான், நான் உரைக்கிறேன். அறம் சீரும் ஒரு களியை, தர்மம் தழைக்காமல் தடுக்கும் அந்த களியை ஒழிக்கும் ஸ்ரீ ராமானுஜ திவ்ய நாமத்தை, அறம் சீரும் முருகலியை துறக்கும் பெருமை. ஆக அந்த கலிபுருஷனால வரக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களையும் நீக்கி நன்மைகளை எல்லாம் நமக்கு பெற்று தரும். அப்பேற்பட்ட அந்த திருநாமம் ஞான பக்திகளை பெருக்கி சத்பாவம் உண்டாகும்படி, பகவத் விஷயத்திலே ஒரு அன்வயம், பாக விஷயத்திலே ஒரு அன்வயம், ஆச்சாரிய விஷயத்திலே ஒரு அன்வயம் சொல்லி எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கும். அதோட சத்பாவம் அப்படி இருக்கு என்று சொல்லி எல்லா நன்மைகளும் உண்டாகும்படி ராமானுஜா என்று சொல்லுவினேன்னு இந்த ராமானுஜ நூத்தந்தாதில 43வது பாசனத்துல இப்படி இந்த நாம வைபவத்தை அற்புதமா வெளியிட்டு காட்டுற திருவரங்கத்து அமுதனார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாருடைய வைபவம், அந்த அஷ்டோத்திர சதநாமாவளியை நாம நன்றாக அனுபவித்து வருகிறோம். அப்படி அந்த வரிசையில இன்றைய தினம் நமக்கு 22வது ஸ்லோகம். அந்த 22வது ஸ்லோகத்துல அன்னைக்கு ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அந்த 22வது ஸ்லோகத்துக்கு உண்டான விஷயங்களை நாம பார்க்கலாம். சமீச்சீனார்ய சச்சிஷ்யா சத்கிருதோ வைஷ்ணவ பிரியா கிருமிகண்ட நிர்பத்வம்சி சர்வமந்திர மகோததிஹி. ஒரு முக்கியமான திருநாமம் சர்வமந்திர மகோததின்னு அப்படி கொண்டாடுறார். சமீச்சீனார்ய சச்சிஷ்யா. இப்படி அந்த எம்பெருமானருக்கு அந்த திருமலை நல்லான் சக்கரவர்த்தி அவர்களுடைய சிஷ்யர்களாலே சத்கரிக்கப்பட்டவர். அந்த சரித்திரத்தெல்லாம் பார்த்தோம் கடந்த உபன்யாசத்துல. வைஷ்ணவ பிரியா. இப்ப அப்படி அந்த எம்பெருமானாருக்கு எத்தனையோ ஸ்ரீ வைஷ்ணவ தாசர்கள் எம்பெருமானார் வாழ்ந்த காலத்துல, கொங்கு பிராட்டி அங்கதான் இருந்தா. ஒரு நாள் பிக்ஷைக்கு வருகின்ற காலத்துல அந்த கொங்கு பிராட்டி அவரை சேவிச்சா. அவளுக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்வித்து துயர்த்த உபதேசம் பண்ணார். பின்னார மேல்நாட்டுக்கு எழுந்திருந்த காலத்துல அதே கொங்கு பிராட்டி தான் அந்த ராமானுஜ தாசர்களை எல்லாம்
உபசரித்து விருந்தளித்து காப்பாற்றி கொடுத்தார். அங்கேயே அந்த கொங்கில் ஆச்சான்னு சொல்லக்கூடிய அந்த கொங்கில் பிராட்டியோட பர்த்தா, அந்த கொங்கில் பிராட்டியோட மணாளன், அவருக்கு சமாசயனம் பண்ணி வச்சு அந்த கொங்கில் ஆச்சான 74 சிம்மாசனம் ஒருவர் ஆக்கி வைத்தார். இப்படி நிறைய வைஷ்ணவர்களுக்கு பிரியத்தோட எம்பெருமானார் நடந்து கொண்ட சரித்திரம். அப்பேற்பட்ட சரித்திரம். அடுத்த திருநாமம் கிருமி கண்ட நிர்பத்வம்சி. அந்த கிருமி கண்ட சோழன்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்றரசன், ஒரு குறுநில மன்னன். அப்பேற்பட்ட அந்த அவனை திருநாராயணபுரத்துல யோகா நரசிம்மர் சேவை சாதிக்கிறார். கீழே இருக்கிற கோவில்ல திருநாராயண பெருமான் மூலவர், உற்சவர் செல்வ பிள்ளைன்னு சொல்லக்கூடிய ராமப்பிரியன் சம்பத்குமாரன். அதே போல மேல யோகா நரசிம்மர் கிழக்கப்பாக எழுந்துள்ளிருக்கார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் பிரகலாதனாலே இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். பிரகலாதன் ஒரு உயர்ந்த நரசிம்ம சால கிராமத்தை எழுந்தருள பண்ணி கொண்டு இந்த தெற்கு பக்கமாக தீர்த்த யாத்திரைக்கு வருகின்ற காலத்துல இங்க இருக்கிற அஷ்ட தீர்த்தத்தோட பெருமையை கேட்டு பலாச தீர்த்தம், தர்ப்ப தீர்த்தம், யாதவ தீர்த்தம், வைகுண்ட தீர்த்தம், நாராயண தீர்த்தம், மைத்ரேயி தீர்த்தம் முதலான தீர்த்தங்கள், அப்பேற்பட்ட வேத புஷ்கரணி, இப்பேற்பட்ட அந்த புஷ்கரணி வைபவங்களெல்லாம் கேட்டு சரி இந்த க்ஷேத்திரத்துக்கு வருகின்ற காலத்துல அந்த திருச்சால கிராமத்தை அங்க எழுந்துருள பண்ணி அந்த கல்யாணி புஷ்கரணி ஆதிவராக தீர்த்தம்னு பேரு, அங்க நித்திய அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு பெருமாவுடைய திருவாரத்துக்காக தீர்த்தத்தை கொண்டு போகும்போது அந்த மலைக்கு மேல அங்க அறிவுருவாய் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ஒரு அழகியான் அந்த அறிவுருவம் அந்த நரசிம்மனாக அந்த அக்காரக்கனி இங்கு வந்து பிரகலாதனுக்கு யோகா நரசிம்மராக சேவை சாதித்து அந்த யோக சாஸ்திரத்தை, அந்த யோக வித்தியை அந்த பிரகலாதனுக்கு உபதேசம் பண்ணதாக சரித்திரம் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த நரசிம்மன், இந்த நரசிம்மனுக்கு கைங்கரியம் பண்ணி இந்த நரசிம்மன் சன்னதியில உடையவர் பிரார்த்திக்க, அதே போல அங்க அந்த குறுநில மன்னனுக்கு ஒரு உடம்புல உபத்திரவம் வந்து அவன் மாண்டு போனான். கிருமி கண்ட சோழனா ஆகி போயிட்டான். ஆக உடம்பு பூரா அவனுக்கு வந்து புழுகுங்களுமா நெளிய ஆரம்பிச்சிருக்கும். உடம்புல உள்ள ரத்தங்கள்லாம் தோல் வழியா வெளியே வர ஆரம்பிச்சிருக்கும். இப்படி அந்த ஆச்சாரிய அபச்சாரம் அந்த நரசிம்ம சன்னதியில இந்த அபச்சாரத்தை நினைச்ச உடனேயே இந்த கிருமி கண்ட சோழனுக்கு அந்த பெரு வியாதி வந்துருத்து. அந்த கிருமி கண்ட நிர்பத்வம்சி, அப்பேற்பட்ட ஒரு பரம நீச்சம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனையும் முடித்து வைத்தார் பகவத் ராமானுஜர். அடுத்த நாமாவளி சர்வ மந்திர மகோததி அப்படின்னு சொன்னார் எம்பெருமானார். சர்வ மந்திர மகோததிஹி, எப்படி ரத்தனங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக கடல், அப்பேற்பட்ட அந்த சமுத்திரத்துல இல்லாத உயர்ந்த வஸ்துவே கிடையாது. இவர் மகோததி, ஒரு பெருங்கடலாக இருக்கிறார். மந்திர மகோததிஹி, மந்திரங்களை எல்லாம் அறிந்த பெருங்கடல். சர்வமந்திர மகோததி, எல்லா விதமான மந்திரங்களையும் அறிந்தவராக அவர் இருக்கிறார். இப்படி எல்லா மந்திரங்களையும் அறிந்தவராக இருப்பதால் தான் இந்த வடுக நம்பி, இந்த வடுக நம்பிக்கு உண்டான அந்த குஷ்டரோகம் அதையெல்லாம் நீக்கி கொடுத்து அந்த வடுக நம்பியும் தன்னோட சேர்த்து கொண்டார். அப்பேற்பட்ட அந்த ஆந்திர பூர்ணர், அவருக்கு ஒரு ஆளா உடம்புல வியாதி, அது ஏதோ கர்ம வியாதி, அதை அனுபவித்து தான் தீரணும். கொஞ்ச நாள் அனுபவிச்சார், சில வருடங்கள் போயிற்று. அப்படி எம்பெருமானார் இங்க வருகின்ற காலத்துல அந்த ஆந்திர பூர்ணர் பின்னால போய் நின்னாராம் மறைஞ்சுட்டு. அப்ப எம்பெருமானார் அர்க்கியம் கொடுக்கணும். திரிகால சந்தியா வந்தரும், அந்த காலத்துல அர்க்கியம் கொடுக்கணும். அது முக்கோள் பகவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகளுக்கு மட்டும்தான் சந்தியாவந்தனம். வேற ஒரு சன்னியாசிகளுக்கும் சந்தியாவந்தனம் கிடையாது. இவாளுக்கு மட்டும் அர்க்கியத்தை கொடுக்கணும் 3 முறை. அந்த அர்க்கியத்தை கொடுக்குற காலத்துல அர்க்கியத்தை கொடுத்துட்டு கையை பார்த்தார், அதுல ஒரு சொட்டு ஜலம் இருந்தது. அந்த ஜலத்தை இங்கிருந்து தெளிச்சார் பின்னால. அந்த ஒரு சொட்டு ஜலம் போய் விழுந்தது வடுக நம்பி மேல. அவருக்கு உண்டான எல்லா கர்ம வியாதியும் குணமாகி
இருவினை பத்தர ஓடியது. ராமானுஜங்கிற அந்த அற்புதமான பரதத்துவம் அவருக்கு கிடைச்சது. அப்படி சர்வ மந்திர மகோதரியா இருக்கின்ற காலத்துல எல்லா மந்திரங்களையும் மந்திர சாஸ்திரங்களையும் அறிந்தவராக இருக்கிறார். அதனாலதான் அவர் இந்த திருநாராயணபுரத்துல சாத்வத சங்கீதா, ஈஸ்வர சங்கீதான்னு சொல்லக்கூடிய அந்த புராண ரத்னம் போலே இது ஆகம ரத்னம். சாத்வதத்திலிருந்து வந்தது ஈஸ்வரம், பௌஷ்கரத்திலிருந்து வந்தது பாரமேஸ்வரம், ஜெயாக்கியத்திலிருந்து வந்தது பாத்மன்னு 3 விதமான ஆகமங்கள். அத திருவரங்கத்துல பௌஷ்கர சங்கீதா பாரமேஸ்வரம்னு சொல்லி அந்த பாரமேஸ்வர சங்கீதால அந்த ஸ்ரீரங்க மகாத்மியம் வருது. அதனால அந்த திவ்யதேசத்துக்கு இது சேர்ந்த ஆகமம்னு சொல்லி அந்த ஆகமத்தையே அங்க அமைத்து கொடுத்தார். அதே போல திருக்கட்சி காஞ்சிபுரத்துக்கு அங்க ஜெயாக்கிய சங்கீதா, அதுலேருந்து வந்தது பாத்ம சங்கீதா. அந்த பாத்மத்தை எடுத்து கொடுத்து அங்க திருவாராதன முறையை ஏற்படுத்தினார். அதே போல திருநாராயணபுரத்துக்கு அஷ்டாட்சரி க்ஷேத்திரம், இங்க சாத்வத சங்கீதா. அந்த சாத்வதத்திலேருந்து வந்ததுதான் ஈஸ்வர சங்கீதா. அந்த ஈஸ்வர சங்கீதால 20வது அத்தியாயத்துல இந்த எதுகிரி க்ஷேத்திரம் யாதவாதிரி மகாத்மியம் வருது. எப்படி ஜெயாக்கிய சங்கீதால கஸ்தகிரி மகாத்மியம் வருதோ அதே போல இந்த ஈஸ்வர சங்கீதால யாதவாதிரி மகாத்மியம் வருது. அதனால இந்த திவ்யதேசத்துக்கு சேர இந்த ஆகம முறையை ஏற்படுத்தி வைத்தார். அதனால எல்லா விதமான மந்திரங்கள் மட்டும் அறிந்தவர் அல்ல, அவர் பௌராணிகர். இதிகாச புராணாபியாம் வேதம் சமூப பிரம்மையேது பிபேத் அர்த்தசுதா வேதாக மாமயம் பிரதரிஷ்யதி. அந்த வேதங்கள்லாம் பயப்படுறதாம், அந்த வேதத்து சாகைகள்லாம் பயப்படுறதாம். அந்த இதிகாச புராணங்கள் நன்றாக அறிந்து கொண்டால்தான் வேதத்திற்குண்டான அர்த்தங்கள் புரியும். வேதார்த்தம் அறிந்திடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாகன்னு பிள்ளைலோகாச்சாரியார் சூத்திரம். அதனால ஸ்ரீவஜன பூஷண சூத்திரம். அதனால வேதாந்தை நன்றாக அறிந்து கொள்ள, வேதார்த்தம் நன்றாக புரிய வேண்டுமானால் இதிகாச புராணம் நன்கு அதிகரிக்க வேண்டும். அதை ஒரு காலக்ஷேபமா கேட்கணும். அப்படி அந்த இதிகாச புராணங்களை எல்லாம் நன்கு அதிகரித்து அந்த இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை எல்லாம் மனதிலே வாங்கி கொண்டவர் பகவத் ராமானுஜர். அடிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம்னு சொல்றோம். அப்படி பக்தி வெள்ளமா இருக்கார். அந்த பக்தி வெள்ளத்தை கொடுத்து இதிகாச புராணங்கள். அதனால அவருக்கு பௌராணிகர் அப்படின்னு பேர். எல்லாரும் வேதத்தியனம் பண்ணலாம், எல்லாரும் கனபாடிகளா இருக்கலாம். ஆனா அந்த வேதார்த்தத்தை சொல்லக்கூடிய அந்த இதிகாச புராணம் நல்ல கற்று அந்த இதிகாச புராணங்களை வைத்துக்கொண்டு காலக்ஷேபம் பண்ணணும். கதா காலக்ஷேபம்னு பேர். அந்த கதாபாகத்தை என்ன கேட்டாச்சுன்னா வேதார்த்தம் பூரா அதுல வந்துடும். அதனால பௌராணிகர் அப்படிங்கிற பெருமையை பெற்றவர் பகவத் ராமானுஜர். அவருக்கு தெரியாத மந்திர சாஸ்திரம் இல்லை, தந்திர சாஸ்திரம் இல்லை, பகவத் சாஸ்திரம் இல்லை. இப்படி எல்லா விதமான மந்திர சாஸ்திரங்களையும் கற்றதுனாலேதான் அவரால் பல்வேறு திருப்பணிகளை செய்ய முடிந்தது. அப்பேற்பட்ட அந்த பகவத் ராமானுஜர் சர்வ மந்திர மகோததி என்று கொண்டாடப் பெறுகிறார். அந்த பெருமை சம்பிரதாயத்துல அவருக்கு மட்டுமே உண்டான பெருமை. அதனால வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியன்னு சொல்றமே, உபய வேதாந்தாச்சாரியன்னு சொல்றமே, அந்த சம்பிரதாயத்தை வளர்த்து அந்த சம்பிரதாயம் எல்லோருக்கும் சென்று அடையும்படி செய்து இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவான்ல ஒரு குழந்தை பிறந்தாஞ்சி உடனே ஸ்ரீ ஊவே ஸ்ரீமத் உபய வேதாந்த பிரதிஷ்டாபனாச்சாரியன்னு அர்த்தம். எல்லாரும் ஸ்ரீ ஊவே. அப்ப உபய வேதாந்தமும் நாம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப சம்ஸ்கிருத வேதாந்தம், அந்த பிரம்மசூத்திரம், அதற்குண்டான வேதாத்தியனங்கள், வேதாந்த அத்தியனங்கள், இந்த பக்கம் அரளிச்செயல், ஸ்தோத்திர பாடம், ரகசிய கிரந்தங்கள், அதற்குண்டான அத்தியனம், அத்தியாபகம், இதை இரண்டும் செய்தால்தான் அவர்களுக்கு உபய வேதாந்திகள் என்று பெயர். 2 கண்களுடையவர் அர்த்தம். 2 கலைகளை, வடகலை சமஸ்கிருத வேதாந்தம், தென்கலை திராவிட வேதம், இது 2ஐயும் நன்றாக கற்றறிய வேண்டும். அதனால உபய வேதாந்திகள் அப்படின்னு பேரு. இந்த உபய வேதாந்த சொல்லக்கூடியவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு மட்டும்தான். அதை இந்த பகவத் ராமானுஜர் தான்
நிலைப்படுத்தி வைத்தார். அப்பேற்பட்ட அந்த அவருக்கு சர்வமந்திர மகோததி என்று அவருடைய இந்த வைபவங்களை எல்லாம் நேரிலே பார்த்து தாமும் அனுபவித்து மற்றவரும் அனுபவிக்கும்படி செய்தவர் ஆந்திரகுமாரர் ஸ்ரீ வடுக நம்பி. அடுத்தாக 23வது ஸ்லோகம். அங்கீகிருத ஆந்திரபூர்ணாய சாலக்கிராம பிரதிஷ்டிதா. இப்படி அந்த சாலக்கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருநாராயணபுர கஷேத்திரத்திலிருந்து பக்கத்துல இருக்கு. திவ்யமான கஷேத்திரம். ஸ்ரீ முதலியாண்டாருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் ரொம்ப விசேஷம். அதனால முதலியாண்டான் சிஷியான்னா இங்க வந்து ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சம்பிரதாயத்தில் ஏற்படுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பிரத்யட்சமா ஆச்சாரியன் தீர்த்தம் எங்க இருக்கு? ஸ்ரீ முதலியாண்டான் சுவாமி பாதுகே எதிராஜஸ்ய, அந்த எதிராஜர் திருவடியாவே இருக்கார். அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் ரொம்ப விசேஷம். அவசியம் எல்லோரும் வந்து சேர்த்துக்கணும். அப்படி முதலியாண்டான திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் அவசியம் வந்து சேர்த்துக்கணும்னு சொல்லி அந்த சாலகிராம கஷேத்திரத்துல அங்க இருந்த வடுக நம்பியை ஆதரித்து கொண்டு அந்த ஆந்திர பூர்ணருக்கு அனுகிரகம் செய்து அவரையும் அங்கீகரித்தார். அதனால பகவத் அங்கீகாரத்தை விட ஆச்சாரிய அங்கீகாரம் ரொம்ப முக்கியம். பாகவத அங்கீகாரம் ரொம்ப முக்கியம். அதுல எம்பெருமானார் ஜெகதாச்சாரியர் அவர் ஒருவரை அங்கீகரித்து ஏற்கிறார் என்றார், அவருடைய வைபவத்தை ரொம்ப பெருசா இருக்கும். அப்பேற்பட்ட வைபவம் அந்த ஆந்திர பூர்ணருக்கு. அதனால்தான் இந்த அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரத்தை அவராலே தொகுக்க முடிந்தது. கூட இருந்து பார்த்தது, கூட இருந்து அனுபவிச்சது அப்படின்னு சொல்லலாம். இப்படி அந்த பகவத் ராமானுஜர் கொங்கு தேசம் வழியாக சாலகிராமம் வந்து சேர்ந்தார். அங்கிருந்து மேற்கு திசை, இந்த மேற்கு திசையில புறப்பட்டு அந்த கிராமத்துக்கு மேற்கில் உள்ள வன்னி புஷ்கரணி அப்படின்னு ஒரு புஷ்கரணி, அங்க தங்கி 3 தினங்கள் எதிராஜர் இருந்தார். அதன் பின்பு அங்கு சில காலம் வாழ்ந்து அங்கிருந்து சாலகிராமம்ங்கிற அந்த இடத்தை வந்தடைந்தார். படியன்னு சொல்ற அந்த சாலகிராமம் இங்க இருக்கு. திருநாராயணபுரத்திலிருந்து 1 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் அங்க போறதுக்கு. அங்க நிறைய அந்தணர்கள் இருந்தார், நிறைய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருந்தார். இருந்தாலும் அங்க இருக்கிற அந்தணர்கள்லாம் மாயாவாதிகளாக இருந்தார்கள். மாயாவாதிகள்னா ஏதோ மந்திரம் பண்றவா இல்லை, மேஜிக் பண்றவா இல்லை, அப்புறம் வில்லி சூனியம் பண்ணக்கூடியவா இல்லை. அவங்க எல்லோருமே சூன்ய தத்துவத்தை ஆதரித்து கொண்டு போந்தவர்கள். அவர்களை திருத்தி அவர்கள் அந்த சூன்ய தத்துவத்தை விட்டு விலகி திருக்கல்யாண குணங்களோடு கூடிய அந்த தத்துவத்தை அவர்கள் பின்பற்றும்படி செய்ய வேண்டும் அப்படின்னு எம்பெருமானார் மனசுல ரொம்ப நாள் இருந்தது. அந்த மாயாவாதிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு பகவத் ராமானுஜரை வெறுத்தனர். இவர் முக்கோள் பிடித்த முனி, இவர் முக்கோள் பிடித்த சன்னியாசி. ஆனா அங்கு ஏகதண்டி என்று சொல்லக்கூடிய அதற்குத்தான் தர்மசாஸ்திரத்தில் இடம் இருக்கிறது. இவர் முக்கோள் பகவராக இருக்கிறார். இவர் ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவத்தை ஆதரிக்கிறார். எம்பெருமானுக்கு திருக்கல்யாண குணங்கள் எல்லாம் உண்டு. அசங்கேய கல்யாண குணகணவுக மகாரணம்னு எம்பெருமான கொண்டாடுகிறார். அப்பேற்பட்ட இவரை நாம் ஆதரிக்க கூடாது என்று சொல்லி அந்த ராமானுஜரை அவர்கள் அங்கீகரிக்காமல் ஒதுக்கி வைத்து விட்டனர். பார்த்தா சரி, இவர்கள் அந்தணர்களாக இருக்கிறார்கள், இருந்தாலும் பாகவத அபச்சாரத்திலே அழுந்து நிற்கிறார்கள். ஆக எம்பெருமான்ட்ட ஒரு அபச்சாரப்படலாம், பிராட்டிட்ட ஒரு அபச்சாரப்படலாம், ஆச்சாரியன் கூட ஒரு அபச்சாரப்படலாம். ஆனால் பாவதோத்தமர்கள் சொல்லக்கூடிய அவர்களிடம் அபச்சாரம் படக்கூடாது. அதான் தன்னுடைய சிஷ்யர், எம்பெருமானாருக்கு சிஷ்யர் அந்த ஸ்ரீ முதலியாண்டார். ஒரு பக்கம் பார்த்தா அவர் இவருக்கு மாமா, மருமான் இருந்தாலும் சிஷ்யஸ்தானத்திலேயே வச்சிருந்தார்.
அப்படி சந்நியாசம் வாங்குற காலத்துல ஆழ்வானையும் ஆண்டானையும் விட்டு, அவர்கள் இருவரையும் விட்டு அனைத்தையும் விடுகிறேன் என்றார். அப்படி முதலி ஆண்டானுக்கு சேனாபதி துரந்தரர்னு பேர். திருவரங்கம் பெரிய கோயில். இந்த பகவத் ராமானுஜர் 2 பேருக்குமே சேனாபதி துரந்தரர் அவர். அப்படி சேனாபதியாக இருந்தார் அந்த முதலியாண்டார். அதனால அவருக்கு நிறைய பாகவத நிஷ்டை இருக்கு ஸ்ரீ முதலியாண்டாண்டு. அதனால இந்த கிராமத்தில் உள்ளவாள்னா எங்கிருந்து தீர்த்தம் கொண்டு வரார்கள் அப்படின்னு கேட்டாராம். உடனே இந்த மாதிரி அங்க ஒரு குளம் இருக்கு, அங்கேருந்தான் தீர்த்தத்தை கொண்டு வருகிறார்கள், அதைத்தான் அவர்கள் பருகுவதற்கும் தலையைக்கும் உபயோகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னார். உடனே நீர் இப்போதே சொல்லும் அந்த தீர்த்தத்திலே உமது ஸ்ரீபாதத்தை நீட்டிக் கொண்டிரும் என்று அருளி செய்தார். நேர இங்கிருந்து புறப்பட்டு போனார் ஸ்ரீ முதலியாண்டான். அதுல தன்னுடைய 2 திருவடிகளையுமே அதில் வைத்தார். இப்படி ஆச்சாரிய பக்தராக இருக்கிறார், ஞான பூர்த்தி இருக்கு, இப்படி அனுஷ்டான பூர்த்தி இருக்கு. இப்படி இருக்கிற அவருடைய திருவடி தீர்த்த மகிமையாலே குழந்தைகள், வயதானவர்கள், பெண்கள் உட்பட அந்த ஊர்ல உள்ள அனைவருமே அகங்காரம் நீங்க பெற்று அந்த சூன்ய தத்துவத்தை ஆதரித்து கொண்டு போந்த அந்த பழக்கத்தை, அந்த சம்பிரதாயத்தை விட்டு எதிராஜரை ஆசிரியித்து அவரிடம் பஞ்ச சம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டு காரே கருணை ராமானுசான்னு சொல்லி எரிகற்கிறவர் அந்த எம்பெருமானாரை அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தார்கள். அவரையே ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்பேற்பட்ட அந்த ஊருக்குத்தான் சாலக்கிராமம் அப்படின்னு பேரு. அந்த திருநாமத்தை சூட்டியதும் எம்பெருமானார் தான். அப்படி அந்த சாலகிராமத்துல இருக்கின்ற காலத்துல சாலக்கிராம ஐயன்னு சொல்லக்கூடிய அந்த வடுக நம்பி இந்த அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரத்தை தொகுத்து கொடுத்தாரே, அவருக்கு சாலக்கிராம ஐயன்னே பேரு, அந்த ஆந்திர பூர்ணர்னு பேர். அப்பேற்பட்ட அந்த வடுக நம்பியை கடாட்சித்து அவரையும் தரிசனத்திலே சேர்த்து கொண்டு இப்படி வடுக நம்பி அந்த எம்பெருமானாருக்கு ராமானுஜ பதச்சாயையாக திருவடி நேராக ஆக்கி கொண்டார். இப்படி வடுக நம்பியோட சேர்ந்து பல பேர்கள் இந்த எம்பெருமானாருக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்து அவரை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்பேற்பட்ட அந்த வைபவம் அங்கிருந்து புறப்பட்டு தொண்டனூருக்கு எழுந்தருளி பின்பு திருநானபுரத்தை அடைந்ததாக சரித்திரம் சொல்லப்படுகிறது. அதனால சால கிராமம்னா 2 விஷயம். ஒன்று முதலியாண்டான் ஸ்ரீபாத தீர்த்தம், இன்னொன்று வடுக நம்பி அவதார கஷேத்திரம். அப்படி அந்த அங்கீகிருத ஆந்திர பூர்ணாய நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருநாமம் அவருக்கு சேர்ந்தே வந்திருக்கு. இப்போ அடுத்த ஸ்லோகம். சாலக்கிராம பிரதிஷ்டிதா அங்கீகிருத ஆந்திர பூர்ணாய சாலக்கிராம பிரதிஷ்டிதா ஸ்ரீபக்த கிராம பூர்ணேஷா விஷ்ணுவர்தன ரக்ஷகா. சாலக்கிராம பிரதிஷ்டிதா, இப்படி சாலகிராமங்கிற அந்த ஊருக்கு திருநாமம் சூட்டியவர். அந்த 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 சரித்திரத்தை பார்த்தோம். அதற்கு முன்னால அதுக்கு பேர் மிதிலாபுரி அப்படின்னு பேர் இருந்தது. அந்த மிதிலாபுரி கஷேத்திரம் அதுதான். அங்க இருக்கிற ஒரு குளம்தான் சால கிராமத்துல முதலியாண்டான் ஸ்ரீபாத தீர்த்த மகிமை. இப்படி இந்த விற்த்தாந்தத்தெல்லாம் அனுபவித்தோம். சால கிராம பிரதிஷ்டிதான்னு அந்த ஊருக்கு திருநாமத்தை வைத்தார். ஸ்ரீபக்த கிராம பூர்ணேஷா. பக்த கிராமம் தொண்டனூர்னு சொல்றோம். தொண்டன்னா பக்தன்னு அர்த்தம். தொண்டனூர் ஸ்ரீபக்த கிராமம்னு பேரு. அங்க தொண்டனூர் நம்பி, அந்த தொண்டனூர் நம்பியை எம்பெருமானார் ஆதரித்து கொண்டு தொண்டனூர் நம்பியும் எம்பெருமானாரை ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டார். அதனால அந்த இடத்துல அவருக்கு அந்த தொண்டனூர் சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீ பக்த கிராமம், அந்த கிராமத்துல அவருக்கு விசேஷமான மரியாதை தொண்டனூர்ல எம்பெருமானாருக்கு.
எப்படி பெரியாழ்வாருக்கு ஒரு செல்வ நம்பி இருந்தாரோ அதே போல இங்க எம்பெருமானாருக்கு ஒரு தொண்டனூர் நம்பி. இந்த தொண்டனூர்ல எழுந்தருளி இருந்தார் பகவத் ராமானுஜர். இப்படி தொண்டனூர் நம்பியும் ஆச்சாரியனுடைய எழுந்தருடைய கேள்விப்பட்டு உகந்த நெஞ்சினராய் அவருக்கு மனது நிறைய ஒரு சந்தோஷம், ஒரு உகப்பு. அதிலே தம்முடைய பந்துக்களை எல்லாம் அழைத்து கொண்டு எம்பெருமானாரை வரவேற்று சிஷ்யர்களோடைய கூடிய எதிராஜரை முறைப்படி ஆராதித்து தொண்டனூர் நம்பியால் ஆராதிக்கப்பட்டு பெரும் புகழுக்கு எதிராஜர் அந்த தொண்டனூரிலேயே இருந்து கொண்டு புகழ் பெற்றவராக விளங்கி வந்தார். அது ஸ்ரீ பக்த கிராம பூர்ணேஷா. அப்போ அங்கேயும் பூர்ணர், நம்பினா பூர்ணர். அப்படி ஸ்ரீ பக்த கிராம பூர்ணேஸ்வர்னா தொண்டனூர் நம்பின்னு அர்த்தம். அந்த நம்பிக்கும் தம்முடைய அனுகிரகத்தை செய்து வந்தார். விஷ்ணுவர்தன ரக்ஷகா. அப்படி அந்த அரசனான விஷ்ணுவர்தன் அவன் ஒரு பௌத்தனாக இருந்தான். ஏன்னா அந்த பக்கத்துல பௌத்த தத்துவம் ரொம்ப உயர்ந்த மேலோங்கி இருந்தது, பௌத்த மதம். அவன் ஒரு பௌத்தனாக இருந்தான். அப்போ அவனுக்கு விட்டல தேவன்னு பேரு. அவனை வைஷ்ணவனாக்கி அந்த விட்டல தேவன்கிற திருநாமத்தையே விஷ்ணுவர்தனன் என்று தாசிய நாமமாக கொடுத்தார் பகவத் ராமானுஜர். இந்த விட்டல தேவன் என்பவன் இந்த தொண்டனூர் கிராமத்தை சுற்றியுள்ள பகுதியெல்லாம் ஆண்டு கொண்டு வந்தான். அப்படி இருக்கின்ற காலத்துல அவனுக்கு ஒரு பெண், அந்த பெண்ணை ஒரு பிரம்ம ரக்ஷசு பிடித்து கொண்டது. அதே அந்த அரசன் மிகவும் வருத்தத்தோடு இருந்தான். எல்லா விதமான வைத்தியங்களும் செய்தாகிவிட்டது. ஆனால் அந்த பிரம்ம ரக்ஷசு தன்னுடைய மகளை விட்டு செல்ல மறுக்கிறதே. இப்பேற்பட்ட அந்த திரிய ராட்சசனை விரட்டுவார் உண்டோ என்று மிக வருத்தப்படுகிறான் அந்த தேசத்து ராஜா. ஏன்னா பிரம்ம ரக்ஷஸ் ஒரு பெண்ணை பிடித்தார் என்றால் அந்த பெண்ணுக்கு நாம் ஆடை அணிந்து கொண்டிருக்கிறோமா என்றே தெரியாது. ஆடைகளை எல்லாம் கலற்றி வீசி விடுவன் அந்த பிரம்ம ராட்சஸ். அவ்வளவு தீங்கு விளைவிக்கக்கூடியது. இப்படி அந்த ராஜாவோட பத்னி அவளும் மிகவும் வருத்தத்தோடு இருந்தாள். இப்படி எல்லோரும் வருத்தத்தோடு இருக்க தொண்டனூர் நம்பி அந்த ராஜாவிடம் சென்று பகவத் ராமானுஜன் சொல்லக்கூடிய எதிராஜர் வந்திருக்கார். அப்பேற்பட்ட அந்த எதிராஜர் உம்ம நகருக்கு வருவர். அவர் உஞ்ச விருத்தி செய்வதற்கு உம்முடைய நகரத்துக்கு வருவர். அப்படி வருகின்ற காலத்துல நீ அவர் திருவடியை பிடிச்சுக்கோ, உன்னுடைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு போ, அவர்கிட்ட பிரார்த்தித்து போ, அவர் கண்டிப்பாக மனம் இறங்குவர். அவரை அழைத்து கொண்டு நீ அரண்மனைக்கு சென்றால் அந்த பிரம்ம ராட்சசு ஓடிவிடும் என்று சொன்னார். அதே போல பகவத் ராமானுஜரும் தொண்டனூரிலிருந்து புறப்பட்டு அந்த நகரத்துக்கு சென்றார். அங்கே ராஜா தன்னுடைய தர்ம பத்தினியோட உடையவனுடைய கால்களை விழுந்து நின்றான். உடனே அவனையும் ஆதரித்து கொண்டு எதிராஜர் அங்கிருந்து புறப்பட்டு அரண்மனைக்கு சென்றார். இப்படி அரண்மனைக்கு செல்கின்ற காலத்துல அந்த அந்தபுரத்திலிருந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி ராஜபத்தினி அந்த பெண்ணை இழுத்து கொண்டு வந்தார். எப்படி யாதவ பிரகாசன்ட்ட சிஷ்யரா இருக்கின்ற காலத்துல அந்த பிரம்ம ரக்ஷஸ் ஓடி போனோம், அதே போல இவர் ராஜகுமாரியை பார்த்த உடனே அந்த பிரம்ம ரக்ஷஸ் அந்த ராஜகுமாரியினுடைய சரீரத்தை விட்டு கிளம்பி சென்றது. இதை பார்த்தார் ராஜபத்தினி. தன்னுடைய மகளுடைய சரீரத்திலிருந்து ஒன்று ஏதோ கிளம்பி சென்றது, நான் அதை பார்த்தேன், நம் பெண்ணை பிடித்திருந்த பேய் விலகி விட்டது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு, இப்படி அந்த விட்டலதேவன் சொல்லக்கூடிய அந்த பௌத்த மதத்தை ஆதரித்த அந்த ராஜாவோட தர்ம பத்தினி எல்லோருமாக அந்த பெண் எல்லோருமாக சேர்ந்து எம்பெருமானார் திருவடியிலே விழுந்து பஞ்ச சம்ஸ்காரங்களை பெற்றுக்கொண்டு விஷ்ணுவர்தனங்கிற தாசிய திருநாமத்தையும் சூட்டி வைத்தார். அப்பேற்பட்ட பெருமை. விஷ்ணுவர்தன ரக்ஷகா பௌத்தத்வாந்த சகசிராம்சு. பௌத்தத்வாந்த
அந்த பௌத்தராயன் அந்த இருளுக்கு சூரியன் போன்றவர். சகஸ்ர அம்சு சகசிராம்சு, அப்படி 1000 சூரியர்களை போன்று அவர் திகழ்ந்தாராம். இந்த பௌத்த துவாந்தனான அந்த விட்டதேவனுடைய தேசத்திலே இருந்து அந்த 1000 பௌத்தர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர்களுக்கு உண்டான அந்த புலமை காய்ச்சல் பொறாமையாலே எம்மோடு வாதத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப சொன்னாராம் உடையவர், வாதம் செய்வோம், நீங்கள் 1000 பேரும் எதிரே என் எதிரே அமர்ந்திருங்கள், மத்தியிலே திரை சேர்க்க வேண்டும், நான் திரைக்கு உள்ளாக இருந்து நீங்கள் 1000 பேரும் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரே சமயத்திலே விடையளிக்கிறேன் என்று சொல்லி நடுவிலே திரையிட்டு தம்முடைய அரவரசு அந்த திருவனந்தாழ்வான் அந்த ஆதிசேஷனுடைய அவதாரத்தை எடுத்துக்கொண்டு 1000 திருநாக்குகளாலே அந்த 1000 பௌத்தர்களுக்கும் பதிலளித்தார். உடனே பௌத்தர்கள் வெக்கி தலை குனிந்து கொண்டு அனைவரும் விரட்டி அடிக்கப்பட்டனர். உடனே பக்கத்துல வந்தான் உற்றதேவன். எம்பெருமானாரை தூக்கி கொண்டாடி அவரை அழைத்து கொண்டு வந்து, இந்த ராஜ்யமே இனிமேல் உம்மது என்று சொல்லி தன்னையும் தன் உடைமைகளையும் எம்பெருமானாருக்கு சமர்ப்பித்தான். அந்த விஷ்ணுவர்தன் சொல்லக்கூடிய அந்த ராஜா இப்படி பௌத்த துவாந்த சகசிராம்சு. அதனால எப்படி திருவரங்கத்துல அந்த ஜன்னல்களுக்கு மத்தியில உத்தம நம்பிக்கை ஆதிசேஷ அவதாரத்தை ஸ்ரீ மணவாள மாமிகள் காண்பித்து கொடுத்தாரோ, அதே போல இந்த ராமானுஜமுடியும் இங்க அந்த தொண்டனூர் கஷேத்திரத்துல நரசிம்மருடைய சன்னிதானத்துல 1000 திருநாக்குகளோடு கூடிய அந்த ஆதிசேஷனுடைய சேர்ந்து இருக்கிறார். மணவாள மாமிகளுக்கு எப்பவும் ஆதிசேஷன் பின்னாலே இருப்பார். பகவத் ராமானுஜருக்கு அது கிடையாது. அவர் இந்த ஆதிசேஷ பீடத்துல இருக்கிறத தொண்டனூர்ல மட்டும்தான் சேவிக்க முடியும். அப்பேற்பட்ட பௌத்த துவாந்த சகசிராம்சுன்னு சொல்லக்கூடிய அந்த பௌத்தர்களுக்கு அந்த பௌத்தர்களாகிய இருள், அந்த இருளை போக்கக்கூடிய சூரியனாக விளங்கி வந்தார். அடுத்த திருநாமம் சேஷரூப பிரதர்சகா. இப்படி அந்த பௌத்தர்களுக்கு 1000 ஆதிசேஷ உருவை காட்டியவர் திரை மறைவில் இருந்து அவர்களுடைய யுக்திகளுக்கெல்லாம் பதிலளித்தார். அது ரொம்ப விசேஷம். அதனால எம்பெருமானார் சகசிரவதானி, சில பேர் தசாவதானி, 10 பேரை உட்கார வச்சிருவா, 10 பேரும் 10 கேள்வி கேட்பார்கள். நாம் அந்த 10 கேள்வியும் மனதிலே வாங்கி கொண்டு அந்த 10 பேரும் என்னென்ன கேள்வி கேட்டார்களோ அந்த 10 பேர் கேட்ட கேள்வியும் அந்த 10 பேருக்கு அதே சமாதானத்தை சொல்லணும். இது நீர் கேட்ட கேள்வி, இது நீர் கேட்ட கேள்வி என்று. அவர்களுக்கு தசாவதானின்னு பேர். சில சமயம் 100 பேரை உட்காத்தி வைத்திருப்பார்கள். அந்த 100 பேரும் 100 கேள்வியை கேட்பார்கள். அதை பூரா மனசுல வாங்கிக்கணும். திரும்ப அந்த 100 பேருக்கு பதில் சொல்கின்ற காலத்துல யார் யார் என்னென்ன கேள்வி கேட்டாலோ அந்த கேள்விக்கு உரியவருக்கு தக்க பதிலை சொல்ல வேண்டும். அதற்கு சதாவதானி அப்படின்னு பேரு. ஆனா பகவத் ராமானுஜர் சகசிராவதானி, ஆதிசேஷ அவதாரம். அதனால ஒரே சமயத்துல 1000 கேள்விகளுக்கும் அந்த 1000 பேருக்கும் பதிலளித்தார். அதற்கு சேஷரூப பிரதர்சகா அப்படின்னு சொல்லி இப்பவும் நாம அந்த ரூபத்தை, அந்த திவ்ய வடிவத்தை சேவித்து கொள்ளலாம். நகரீகிருத வேதாத்ரிகி அப்படின்னு ஒரு திருநாமம். அது அடுத்த ஸ்லோகத்துல வருது. பௌத்தத்வாந்த சகசிராம்சு சேஷரூப பிரதர்சகா நகரீகிருத வேதாத்ரிகி தில்லீஸ்வர சமர்ச்சிதா அப்படின்னு சொல்லி 24வது அந்த ஸ்தோத்திரம். அதுல பௌத்தத்வாந்த சகசிராம்சு அதுக்கு பார்த்துட்டோம். சேஷரூப பிரதர்சகா அதையும் பார்த்துட்டோம். இப்ப நகரீகிருத வேதாத்ரிகி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ
அது ஒரு நகரி, ஒரு நகரம். அந்த நகரம் காடா இருந்தது. காடா இருந்த அந்த வேதாத்ரி எனப்படும் திருநாராயணபுரத்தை நகரமாக்கியவர். அப்ப இந்த பக்கம் பூரா காடு. அத்ரினா மலை, மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதி. அந்த வனப்பகுதியில திருநாராயண பெருமாள் விளங்குகிறார். அப்பேற்பட்ட இந்த வேதாத்ரின்னு சொல்றோம், இந்த இடத்துல யாதவாத்ரின்னு சொல்றோம், நாராயணாத்ரின்னு சொல்றோம். அப்பேற்பட்ட இந்த திவ்ய தேசத்தை நாமும் உலகத்தார் அறியும்படி செய்ய வேண்டும், எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தார் அறியணும். அதற்காக அந்த வேதாத்ரி எனப்படும் திருநாராயணபுரத்தை நகரமாக்கினார். அதற்கு விட்டல தேவராயன் சொல்லக்கூடிய அந்த விஷ்ணுவர்தனன் மிகப்பெரிய பங்கை அளித்தான். அப்படி இந்த திருநாராயணபுரம் அஷ்டாட்சரி கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு திருநாராயணன், திருநாரணன்னு பேரு. இந்த கஷேத்திரத்தை பற்றி எம்பெருமானாருக்கு தெரியாது. பெரிய திருமலை நம்பியிடம் ஸ்ரீராமாயணம் காலக்ஷேபம் நடந்தது. சில ரகசியங்களை உபதேசித்தார் ஸ்ரீராமாயணத்திலிருந்து. அப்போது துவயம் துவயம்னு சொல்லக்கூடியது ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமக. அந்த துவயமந்திரத்துக்கு தேவதை திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் அங்கே துவயத்தை சொல்லி சரணாகதி செய்ய வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சர்ம ஸ்லோகம், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பஜ அகம் துவா சர்வபாவேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சான்னு சொல்லக்கூடிய மாம் ஏகம் சரணம் ரஜன்னு சொல்லி என் திருவடியை பிடித்துக்கொள் என்று கையை நீட்டி காட்டுகிறான். திருக்கட்சியிலே இருக்கின்ற அந்த அத்திகிரி அருளாளன், அந்த வரதராஜ பெருமாள். ஆக சரம ஸ்லோகம், அந்த சரம ஸ்லோகத்துக்கு உண்டான வஸ்து ஸ்லோகமும் இருக்கு, மந்திரமும் இருக்கு. அந்த மந்திரத்துக்கு உண்டான வஸ்து திருக்கட்சி இருக்கக்கூடிய அந்த பேரொருளாளனும் தெரிஞ்சு போச்சு. அதே வேளை துவய மகாமந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்துக்கு உண்டான வஸ்து திருவரங்கத்தில் இருக்கிற பெரிய பெருமாள் திருவரங்கநாதன் தெரிஞ்சு போச்சு. அதே போல ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிறது அஷ்டாட்சரி மந்திரம். இந்த திருமந்திரத்துக்கு உண்டான தியான வஸ்து எங்க இருக்கு? துவயத்துக்கு உண்டான தியான வஸ்து திருவரங்கநாதன், சர்மஸ்லோகத்துக்கு உண்டான தியான வஸ்து அத்திகிரி அருளாளன். இந்த திருவஷ்டாட்சரம்னு சொல்லக்கூடிய அந்த 8 எழுத்து மந்திரத்துக்கு உண்டான தியான வஸ்து எங்க இருக்கு? தியானத்துக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிட்டேன். அந்த மந்திரத்துக்கு உண்டான வஸ்து, அந்த மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து அது எங்க இருக்கு? அதை எப்படி தியானம் பண்றது? அந்த வஸ்துவை பார்த்தா தானே தியானம் பண்ண முடியும். அது எங்க இருக்குன்னு தெரியுமான்னு தன்னுடைய மாதுலகர், அந்த மாதுலரான அந்த பெரிய திருமலை நம்பியை பகவத் ராமானுஜர் கேட்டாராம். அதற்கு பெரிய திருமலை நம்பி, எங்களுக்கு அந்த க்ஷேத்திரத்தை பத்தி தெரியாது, ஆனா அது கொங்கு பிரதேசத்துக்கு பக்கத்துல சஹ்யாத்ரின்னு பேரு. அந்த சஹ்யாத்ரின்னு சொல்லக்கூடிய அந்த மலைக்கு மேற்கே இருக்கு அந்த திவ்ய கஷேத்திரம். அந்த கஷேத்திரத்தை பத்தி நாரதீய புராணத்திலையும் அஷ்டாட்சரி பிரம்ம வித்தியன்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டாட்சரியினுடைய அந்த மகாத்மியத்திலும் அந்த க்ஷேத்திரத்தை பத்தி சொல்லியிருக்கு. அப்படின்னு ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி வைத்தார் பெரிய திருமலை நம்பிகள். அப்ப அந்த குறிப்பையே ஆதாரமாக கொண்டு பகவத் ராமானுஜர் இங்கே மேல்நாட்டுக்கு மேற்கு பக்கமாக எழுந்தருளினார்ங்கிறது சரித்திரம். அவர் நினைத்தால் வேற எங்கேயாவது போயிருக்கலாம். இங்க வரத்துக்கு என்ன காரணம்னா, அந்த கிருமிகண்ட சோழனையே ஒரு காரணமாக்கி, ஏன்னா பெரியவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். எப்படி சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன் சுபாகு மாரீச்சன், அதுல சுபாகுவை அழிச்சுட்டார், மாரீச்சனை அப்படியே விட்டு வச்சுட்டார். ஏன்னா அந்த மாரீச்சன் தான் போய் மேற்கொண்டு கதையை நடத்தி கொடுக்கணும். அதனால மாரீச்சனை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டார். அதே போல கரதூஷணாதிகள் 16,000 பேர், அதுல ஒருத்தனை புழைக்க வச்சுட்டார். அவன் நேரவே சொல்லிட்டான் ராவணன்,
அதே மாதிரி சூர்பனகா காதையும் மூக்கையும் அறுத்து விட்டுட்டார். அவவே சரித்திரத்தை சொல்லிட்டார். இப்படி ஏதோ ஒரு காரணத்தை இட்டுக்கொண்டுதான் எம்பெருமான் முன்னுக்கு சரித்திரத்தை நடத்தி கொண்டு போவன். அதே போல பகவத் ராமானுஜருக்கு இந்த கிருமிகண்ட சோழனால உண்டான உபத்திரவம், அவனுடைய தொந்தரவு, இதையே காரணமாக வைத்துக்கொண்டு கொங்கு தேசம் வழியாக இந்த திருநாராயணபுரம் சொல்லக்கூடிய இந்த நாராயணாதிரி திருமந்திரத்திற்கு உண்டான க்ஷேத்திரம், அந்த அஷ்டாட்சரி க்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரத்தை தேடிக்கொண்டு இந்த பக்கமாக எழுந்தருளினார். அப்படி எழுந்தருளின சமயத்துல தொண்டனூர்ல தொண்டனூர் நம்பிக்கை அனுகிரகம் செய்தார். சால கிராமத்துக்கு போய் படுக நம்பிக்கை அனுகிரகம் செய்தார். மருதூர் நம்பி, ஏச்சான் சிஷ்யர்களை எல்லாம் சேர்த்து கொண்டார். முதலியாண்டானுக்கும் செய்தி அனுப்பி வைத்து அந்த முதலியாண்டானையும் இங்கே வரும்படி சொன்னார். இங்க ஒரு திவ்ய தேசம் இருக்கு, அஷ்டாட்சரி க்ஷேத்திரம். நான் இந்த திருத்தலத்துக்கு சமீபத்திலே வந்து விட்டேன். மிக விரைவில் அந்த திருத்தலத்தை அடைந்து விடுவேன். அங்க திருநாராயண பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார், அவரை நாம சேவிக்கணும். அந்த ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லக்கூடிய அந்த திருவஷ்டாட்சரி, அந்த திரு எட்டெழுத்து மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து, அந்த தியானத்துக்கு உண்டான அந்த தியேய வஸ்து அங்கே எழுந்தருளி இருக்கிறது. அதையும் பிரதிஷ்டை பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானார் திருவுள்ளத்துல அந்த எம்பெருமானே சொப்பனம் சாதித்தருள. அப்படி இந்த திவ்ய கஷேத்திரத்தை தேடி வருவோம். அதற்குண்டான நாள் என்ன, அதற்குண்டான நேரம் என்ன, எப்போதுமே இன்னாரை வைத்துத்தான் எம்பெருமான் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வான். எல்லோரும் எல்லா எம்பெருமானையும் நாம் காண்பித்து கொடுக்க முடியாது. அப்படி அந்த ஒரு பூரி ஜெகநாதன், அந்த திவ்யதேசத்து எம்பெருமான் அங்க இருக்கிற பக்தாளுக்கு காட்சி கொடுத்தார். குருவாயூர் அப்பன் அங்க இருக்கிற பட்டத்திரிக்கு காட்சி கொடுத்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் அந்தந்த கஷேத்திரத்தில் உண்டான பக்தர்களுக்கு, அதே மாதிரி புரந்தரதாசர், விட்டலதாசர், கனகதாசர், ராமதாசர், இப்பேற்பட்ட பக்தர்களுக்கெல்லாம் எம்பெருமான் காட்சி கொடுத்து அருளி தன்னையும் தன்னுடைய க்ஷேத்திரத்தையும் அவன் வெளிப்படுத்துவான். அப்படி இந்த திருநாராயணபுரத்துல இந்த திருநாரணன் நகரீகிருத வேதாத்ரி என, இதற்கு ஏன் வேதாத்ரின்னு பேர் வந்ததுன்னா, இங்க 4 வேதங்களையும் சொல்லிக்கொண்டு தத்தாத்திரேய பீடம் இருக்கு. கிருதயுகத்துல தத்தாத்திரேயரை அவதரித்தார். திரேதாயுகத்துல ஸ்ரீராமனாக அவதரித்தார். துவாபர யுகத்துல ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதரித்தார். கலியுகத்துல அவரேதான் நம்மாழ்வாராக வந்தார். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் தத்தாத்திரேய அவதாரம் செய்து அங்கிருந்து நேராக புறப்பட்டு இங்கிருக்கிறது ஒரு வேத புஷ்கரிணி. அப்பேற்பட்ட அந்த புஷ்கரினுடைய தீரத்துல தத்தாத்திரேயர் இருந்து கொண்டு 4 வேதங்களையும் 4 வடிவிலே வைத்து கொண்டு இங்கேயே அந்த வேதத்தை எல்லாம் எல்லோருக்கும் உபதேசித்து வந்தார். ஆக அவருடைய அவதார பூர்த்தி வேத சம்ரக்ஷணம். அந்த வேத சம்ரக்ஷணத்தை செய்து கொண்டு இந்த யாதவாத்திரி எதுகிரி கஷேத்திரத்திலே இருந்து கொண்டு வந்தார். அப்படி 4 வேதங்களும் இங்கு அவதாரமானதால் அந்த வேத ஸ்வரூபியான தத்தாத்திரேயர் இங்கு தபஸ் செய்ததால் இந்த க்ஷேத்திரத்துக்கு வேதாத்ரி வேதாத்ரி என்று பெயர் உண்டாயிற்று. அதற்கு மேலாக யாதவாத்ரி, யாதவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த யாதவர்கள் பீகார், குஜராத் அதிலிருந்து தொடங்கி அவர்களுடைய எல்லை விரிந்து இந்த மைசூர் பிராந்தியம் வரைக்கும் இருக்கு. அதனால இந்த அங்கே அந்த பீகார், அந்த பக்கம் குஜராத், அங்கிருந்து தொடங்கி துவாரகை, மதுரா, அங்க உத்தரதேசத்துல தொடங்கி இந்த பக்கம் தட்சிண தேசத்துல மைசூர் வரைக்கும் இருந்தது. இது பூராமே யாதவனுடைய கட்டுப்பாட்டில இருந்த பகுதி. அதனால இதுக்கு யாதவாத்ரி, யாதவாத்ரின்னு பெருமாள். இங்க இருக்கிற பெருமாள் நாராயணன், திருநாராயண பெருமாள். அதனால இதற்கு நாராயணாத்ரி, நாராயணாத்ரி என்று பெயர். ஆக இப்படி ஒரு அற்புதமான திவ்ய கஷேத்திரம். இந்த திவ்ய கஷேத்திரத்துக்கு கிருதயுகத்திலே தத்தாத்திரேயனு உண்டான சம்பந்தம்.
திரேதாயுகத்திலே சக்கரவர்த்தி திருமகன் இங்கிருந்து கிஷ்கிந்தைக்கு செல்கின்ற காலத்துல இந்த திருநாராயணபுர திவ்ய தேசத்தை வந்து அடைந்து இங்கு இருந்து தங்கி இது வழியாத்தான் அந்த பக்கம் கிஷ்கிந்தா ஹம்பி ஹாசன்னு சொல்றோம் அந்த பகுதிக்கு சென்றார். அதனால ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியோட லக்ஷ்மணனோட வந்து இருந்த இடம். அதனால இதற்கு திரேதாயுக சம்பந்தம் உண்டு. அடுத்தபடியாக தாபர யுகத்திலே ஸ்ரீ பலராமன், அந்த பலராமன் குருக்ஷேத்திர யுத்தத்தை தவிர்த்து கிருஷ்ணனிடம் கோபித்துக் கொண்டு யாத்திரையாக புறப்பட்டார், தீர்த்த யாத்திரை. அப்படி அவர் இந்த யாதவாத்திரி கஷேத்திரத்துக்கு வந்து இந்த கஷேத்திரத்தில் உள்ள புண்ணிய குளங்கள் அந்த தீர்த்த கட்டங்கள் எல்லாம் தீர்த்தமாடி இந்த கஷேத்திரத்து பெருமையை கண்ணனுக்கு எடுத்து சொல்லி அந்த கண்ணனையும் அழைத்து கொண்டு இங்கே வந்ததுனால இதற்கு துவாபர யுகத்து சம்பந்தமும் உண்டு. இப்படி 3 யுகத்து சம்பந்தமும் இந்த திவ்யதேசத்துக்கு இருக்கு. 4வதான கலியுகம். அந்த கலியுகத்துல எம்பெருமானாரை கொண்டு இந்த வைகுண்ட வத்ரநாம கஷேத்திரத்தை பிரகாசிப்பித்து 108 திவ்யதேசம், 106 இங்க இருக்கு, 107 திருப்பார்கடல், 108 நித்திய பூதியான பரமபதம், அந்த வைகுந்தம்னு சொல்லி ஒரு கணக்கு அது உண்டு. இருந்தாலும் ஸ்ரீ மணவாள மாமணிகள் இந்நிலத்தில் அச்சை எளிது செய்ய பரத்துவமாய் சீரார் வியூகமாய் துய்ய விபவமாய் தோன்று இவற்றுள் ஆக 108 இங்கதான் இருக்கு. அதை நாம காண்பித்து கொடுக்கணும். அதனால இந்த 108வது திவ்யதேசத்தை எம்பெருமான சாட்சாத் வைகுந்தமாக காண்பித்து கொடுத்தார். அப்படி ஒரு பெருமை. அப்படி இந்த வேதாத்திரின்னு சொல்லக்கூடிய இந்த மலைப்பகுதி வனப்பகுதி இதை நகரமாக்கி கொடுத்தார். மேற்கொண்டு திருநாராயணனை பிரதிஷ்டை பண்ணது, பிராட்டிய பிரதிஷ்டை பண்ணது, செல்லப்பிள்ளைய டில்லியிலேருந்து வரவழைச்சி அந்த செல்லப்பிள்ளைக்கு உற்சவமூர்த்திக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்தது, உபயநாச்சிமார்களை கண்டெடுத்து அதையும் சேர்த்து வைத்தது, யோகா நரசிம்மருக்கு உண்டான கைங்கரியம். மேற்கொண்டு பஞ்சநாராயண கஷேத்திரம், தொண்டனூரிலே நம்பி நாராயணன், இந்த யாதவாத்திரிலே திருநாராயணன், வேலூரிலே கேசவ நாராயணன், அப்புறம் கதக்கிலே நாராயணன், தலக்காட்டுல வீரநாராயணன், இப்படின்னு சொல்லி பஞ்ச நாராயண கஷேத்திரம். இந்த 5 நாராயண கஷேத்திரங்களிலே இந்த 2 கஷேத்திரத்துல தான் இருந்து பண்ணி வச்சது, தொண்டனூர்லயும் திருநாராயணபுரத்திலையும். அப்புறம் நம்பி நாராயணன், திருநாராயணன் இவை 2மே எம்பெருமானாராலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இது தவிர கீர்த்தி நாராயணன், கேசவ நாராயணன், வீரநாராயணன் 3 திவ்யதேசம், தலக்காடு, வேலூர், கதக்குன்னு சொல்லக்கூடிய மற்றைய 3 திவ்யதேசங்கள். அந்த 3 திவ்யதேசத்தையும் முதலியாண்டானை கொண்டு பிரதிஷ்டை செய்து வைத்தார். இப்படி பஞ்சநாராயண கஷேத்திரமும் இவராலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அப்படி அந்த வைபவத்தை எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இந்த உபன்யாசத்தோட சேர்த்து இந்த 108 நாமாவில 93வது நாமா தொடங்கி 97வது நாமா வரைக்கும் 93, 94, 95, 96, 97 இந்த 5 நாமாவளியாக இந்த கஷேத்திரத்து மகாத்மியத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் இந்த அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரத்தை நாம தலை கட்டலாம்னு சொல்லி அந்த எம்பெருமானாரையே பிரார்த்தித்து கொண்டு அடுத்த உபன்யாசத்துல இந்த கஷேத்திர வைபவத்தோடு சேர்ந்து மற்றைய திருநாமங்களை அனுபவித்து சத்தை பெறலாம். இப்போ அந்த எம்பெருமானாருக்கு மங்களாசாசனம் பாடி அமைவோம். மனோக்கிய வரயோகீந்திர மானசாம்போஜ பானவே யதுசைல நிவாசாய யதிராஜாய மங்களம்.